தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான ஸ்டெப்ஸு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம்? இந்த கவுன்சிலிங் அப்படின்றது எப்படி நடக்குது? ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன? ஒரு ரவுண்டுலையும் எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது? அப்படின்றமான டீட்டெயிலான விஷயம் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நீட்டோடைய ரிசல்ட் வந்துடுச்சு. ரிசல்ட் வரப்போகுது. இப்போ ஆன்சர் கீலாம் வந்துடுச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம உங்களுக்கு சொல்லப் போறது. சரி, கூடவே இன்னைக்கு அ அதாவது 8ஆம் தேதி, மே 8ஆம் தேதி +2 உடைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. +2 ரிசல்ட்ல கண்டிப்பா ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண மாணாதவர்கள் அடுத்து நம்ம என்ன படிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் கண்டிப்பா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்? அடுத்து நம்ம என்ன படிக்கணுன்ற டீட்டெயில் தேவைன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. +2 படித்த மாணவர்களுக்கு அடுத்த வீடியோல அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரி, இப்போதைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உண்டான மிக முக்கியமான ஸ்டெப்ஸ் நான் சொல்லப் போறது. ரொம்ப ஃபாஸ்ட்டா நான் சொல்றேன். ரொம்ப டைம் எடுத்துக்காம உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு மெடிக்கல் கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு ஒண்ணு கட்டி, டாக்குமெண்ட்ஸ வச்சு நீங்க அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்லி அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் அப்ளை பண்றதுக்குரிய ஃபீஸ மட்டும் கட்டி நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதற்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுப்பாங்க. நீட்டுக்கு, அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி குடுப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க அப்ளை பண்ணிடணும். அப்படி அப்ளை பண்ணும்போது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க பேரு, டீட்டெயில் எல்லாமே குடுத்து, பாஸ்வேர்ட்லாம் குடுத்து உள்ள போயிட்டு, ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ள போயிடுவீங்க. அப்ளை பண்ணிட்டுறீங்க. உங்களுடைய நீட் ரிசல்ட் நான் ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்டா சிலதெல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோல. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டீங்கன்னு சொன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டி முடிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்க பொறுத்து அவங்க ரேங்க் லிஸ்ட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ட ரிலீஸ் பண்ணிட்டு, எந்த தேதியிலிருந்து கவுன்சிலிங் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்படின்றது ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்றது. அந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எப்போன்னு ஒரு டேட்ட குடுத்துருவாங்க. அந்த டேட்ல மறுபடியும் நீங்க உங்க லாகின்க்குள்ள போயிட்டு, அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு கட்ட வேண்டியது வரும். ஒரு ரூ. 500 ரூ. 1000 கட்ட வேண்டியது வரும். கவர்ன்மென்ட் கோட்டால நீங்க இது ஒரு ரூ. 500 மேனேஜ்மென்ட் கோட்டாக்குன்னா ஒரு ரூ. 1000 கட்டுற மாரி இருக்கும். அத கட்டிட்டு நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க ரவுண்ட் 1. இந்த ரவுண்ட் 1ல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் எப்பன்னு டேட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்ல தான் நீங்க செய்ய போறீங்க. அந்த டேட்ல நீங்க என்னென்ன காலேஜ்லாம் உங்களுக்கு வேணும்ன்றத சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுவீங்க. இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வேணும், இந்த காலேஜ் செகண்ட் வேணும், பிரைவேட் காலேஜ், கவர்ன்மென்ட் காலேஜ், மேனேஜ்மென்ட் கோட்டா எல்லாமே பண்ணலாம். ஒரு ஆளு கவர்ன்மென்ட் கோட்டாலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மேனேஜ்மென்ட் கோட்டாலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படின்னா 500 + 1000 1500 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்க கட்டி பண்ற மாரி இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு ரவுண்ட் 1ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. அவங்க நீங்க பண்ணதுக்கு ஒரு ரிசல்ட்ட வெளியிடுவாங்க. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு. கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க சீட் அலாட் ஆயிடுச்சு ரவுண்ட் 1ல. ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா, நீங்க தாராளமா காலேஜ்ல போய் சேரலாம். ஃபினிஷ். அதோட முடிஞ்சுது. சேரும்போது அங்க தேவையான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட குடுத்து நீங்க சேர்ந்துரும். சேர்ந்து முடிச்சுட்டீங்கன்னா ஒண்ணுமே இஷ்யூ கிடையாது. இன்கேஸ் அலாட் ஆயிடுச்சு. ஆனா நீங்க சேரல அப்படின்னு சொன்னா, மேபி அந்த காலேஜ் புடிக்காம இருக்கலாம். அந்த காலேஜ் தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு காரணங்களால நீங்க என்ன பண்றீங்க, ரவுண்ட் 1ல கிடைச்ச சீட்டு நீங்க போய் சேரல. சீட் அலாட் ஆச்சு. ஆனா போய் சேரல அப்படின்னு சொன்னா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள் ஆகலாம். சரிங்களா? ஒண்ணும் இஷ்யூவே கிடையாது. நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டு, காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு வந்தாலும், ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 1ல கிடைச்ச சீட்டுக்கு ஜாயின் பண்ணாமலே விட்டுட்டீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரி, ரவுண்ட் 1 பொறுத்தவரைக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது. ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால. சரி, இது முடிஞ்சது. ரவுண்ட் 2க்கு வரலாம். இப்போ ரவுண்ட் 1ல சீட்டே கிடைக்கல அப்டின்னா, நீங்க கிடைக்கல அப்டின்னு சொன்னாலோ, கிடைச்சு நீங்க வெளில வந்துட்டாலோ, நீங்க ஜாயின் பண்ணாம விட்டுட்டாலோ, ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அப்படி ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ணணும். திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு, அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது, இந்த ரவுண்ட் 1லயே இன்னொரு விஷயம் இருக்கு. செக்யூரிட்டி டெபாசிட் அப்டின்றது. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு ரவுண்டுக்கும் பே பண்ணணுமானா கிடையாது. ரவுண்ட் 1ல நீங்க ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டீங்கனாவே, ரவுண்ட் 2க்கோ, ரவுண்ட் 4க்கோ, ரவுண்ட் 3க்கோ பண்ணும்போது கட்ட வேண்டியது கிடையாது. கவர்ன்மென்ட் கோட்டாக்கு 30,000 கேட்பாங்க. அதாவது பிரைவேட் காலேஜ் கவர்ன்மென்ட் கோட்டாக்கு 30,000. அதுவே வந்து பிரைவேட் காலேஜ்ல ஒரு மேனேஜ்மென்ட் கோட்டா எடுக்குறீங்கன்னா, 1,00,000 ஃபீஸ் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டா பே பண்ணணும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க இல்லையா? அந்த டைம்ல பே பண்ணிடுவீங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். இப்ப ரவுண்ட் 2ல வந்துட்டீங்க. ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில் பண்றீங்க புதுசா. சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதுக்குரிய ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்ல ரவுண்ட் 2ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா,
போய் சேர்ந்துருங்க. தப்பு கிடையாது. ரவுண்ட் 2ல சீட்டு கிடைச்சு, நீங்க சேராம விட்டீங்கனாலும், ரவுண்ட் 3ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஒரு 2 ரவுண்டுக்குமே ஃப்ரீ எக்ஸிட் குடுத்துருவாங்க. பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆனா முடிஞ்ச அளவுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் எந்த ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சாலும் போய் சேர்றதுக்கு உண்டான வேலைய மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க கிடைச்சுட்டு சேரல அப்படின்னு சொன்னா தான் இங்க பிரச்சனை ஆயிடும். சரிங்களா? அது ஒண்ணு பார்த்துக்கங்க. ரவுண்ட் 2 முடிஞ்சது. அடுத்து ரவுண்ட் 3க்கு வரீங்க. ரவுண்ட் 3ல இப்ப ரவுண்ட் 1லயும், ரவுண்ட் 2லயும் சீட் கிடைக்காத மாணவர்கள் நிச்சயமா ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ரவுண்ட் 3ன்றது ரொம்ப கவனமா இருக்கணும். சீட்டு கிடைச்சுனா கட்டாயம் சேரணும். சேரல அப்படின்னு சொன்னா ஃபைன் பண்ணிடுவாங்க. ஃபைன் போட்டு விடுவாங்க. உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்ல நீங்க கட்டுனீங்கல்ல 30,000, 1,00,000 இதெல்லாம் புடிச்சிருவாங்க. அதனால ரவுண்ட் 3ல நீங்க திரும்ப வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு உள்ள போயிர்றீங்க. உள்ள போனதுக்கப்புறம் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்க ரவுண்ட் 3ல செலக்ட் ஆயிட்டீங்க. ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. எய்தர் பிரைவேட் காலேஜோ, கவர்ன்மென்ட் காலேஜ் எது வேணா இருக்கலாம். கிடைச்சிருச்சு அப்படின்னா, கட்டாயம் போய் சேரணும். அங்க போய் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப சொன்ன மாரி நஷ்டங்கள் நெறைய உங்களுக்கு ஏற்படும். இல்ல ரவுண்ட் 3ல சீட்டே கிடைக்கலன்னா பிரச்சனை இல்ல. ரவுண்ட் 4க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 3ன்றது மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ரவுண்ட் 3ல ஒரு ஒரு நபருக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னா, அவரு கட்டாயம் போய் சேர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாரு. ரவுண்ட் 3ல நீங்க சேரலன்னு சொன்னா, அதாவது கிடைக்கவே இல்லன்னா பிரச்சனை இல்ல ரவுண்ட் 3க்கு. சீட்டு கிடைச்சு நீங்க சேரலன்னா, ரவுண்ட் 4ல பார்ட்டிசிபேட்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால சீட்டு கிடைச்சு சேரலன்னா, எல்லாமே ஃபைனு எல்லாமே வந்துருது. நஷ்டமாயிடுது உங்களுக்கு. பண விரயம் அதிகமாயிடுது. அதனால போய் சேரணும் அப்படின்றது. சரிங்களா? சரி ரவுண்ட் 4. ரவுண்ட் 4ன்றது இந்த 3 ரவுண்டுலயுமே சீட் யாருக்கும் கிடைக்கலாம். ரவுண்ட் 4க்கு வரலாம். ரைட்டுங்களா? அவங்க தான் ஃப்ரெஷ்ஷா வந்து நீங்க பண்ண முடியும். அப்ப ரவுண்ட் 4ல சீட்டு கிடைச்சு நீங்க சேரல அப்டின்னா, அடுத்த வருடத்திற்கு நீட் எக்ஸாம எழுத முடியாது. சரிங்களா? இது இல்லாம ரூ. 10,00,000 நீங்க ஃபைன் பண்ண வேண்டியது. ஃபைனா பணம் கட்ட வேண்டியது வரும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கும் ரவுண்ட் 4ல. அதனால ரவுண்ட் 1, ரவுண்ட் 2க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ரவுண்ட் 3ல இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். இது ஓரளவு ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலா வந்து நம்ம கவுன்சிலிங்லாம் வர நேரங்கள்ல திரும்ப நம்ம வீடியோ குடுப்போம் இல்லையா? அந்த நேரத்தில உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் குடுத்துங்க. தவறாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.